தூய்மை பணியாளர் அளித்த புகாரின் பேர்ல கடந்த ஜூலை 4ஆம் தேதி முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு தர்மஸ்தலா மீது விசாரணை தொடங்கப்பட்டிருக்கு. ஜூலை 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட தூய்மை பணியாளர் சில பகிரங்க தகவல்களை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி சொல்றாரு. என்னன்னா, தர்மஸ்தலால நடந்த இந்த கொலைகளுக்கு பின்னாடி பல முக்கிய பிரமுகர்கள் இருப்பதாகவும், தான் மனசாட்சிக்கு விரோதமாக தான் இந்த செயலை நான் செஞ்சதாகவும் அவர் ஒரு வாக்குமூலத்தை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வைக்கிறாரு. மேலும் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் இந்த அரசாங்கம் பாதுகாப்பு தரும் பட்சத்துல இறந்த உடல்களை எங்க புதைச்சிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறதாக இந்த தூய்மை பணியாளர் சொல்லியிருக்காரு. மேலும் அப்பவே ஏன் இதை நீங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற தரப்புல இந்த தூய்மை பணியாளர் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த கொலை குறித்து தனது குடும்பத்துக்கு தினமும் அச்சுறுத்தல் வந்ததாகவும், அதுக்கு பயந்து 2013 இவர் இந்த கர்நாடக மாநிலத்திலிருந்து வெளியேறி பல நாடுகளுக்கு பஞ்சம் பழைக்க போனதாகவும், ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருந்ததாகவும் அவர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு.